ஸ்மார்ட் கேல்குலேட்டிங் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு எக்ஸ்பிரி ஆயிருக்கு. அதை வந்து நம்ம வீக்லியில் பண்ணியிருந்தா எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் வந்து இன்ட்ராடே வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் 100 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. பட் அதில் நமக்கு இருக்கிற ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சில டேஸில் வந்து நம்ம வந்து ட்ரேடை ஸ்கிப் பண்ணிடுறோம். அதாவது நம்ம ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது. அதாவது நாங்கள் வெளியே இருக்கோம், ஊருக்கு போயிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு நெட்டு கிடைக்குமா இல்லையா தெரியல, இல்லை ஏதாவது திருவிழாவில் இருக்கும், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி பண்ணாத நாள் தான் அன்னைக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக போயிடுச்சு. அப்படின்னா தேவையில்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணி மறுநாள் லாஸ் பண்ணிடுறாங்க. அதனால ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து இன்னைக்கு தான் வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வராதுன்றது நமக்கு தெரியாது. எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். பட் அதில் வந்து நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். இதில் இன்ட்ராடே பண்ணுறதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த டிசிப்ளின்றது டோட்டலாக வந்து ஒரு நாள் நீங்கள் தப்பு பண்ணீங்கனாலும் கூட டோட்டலாக உங்களோட கேபிட்டல் அஃபெக்ட் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ட்ரேடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த ட்ரேட்லேயே வந்து ப்ராஃபிட்டு இல்லை லாஸ் கடைசி வரைக்கும் நம்ம விடலாம். ஈவன் எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம கால்ஸுக்கு எதுக்குமே வந்து ஸ்டாப்லஸ் கிடையாது. ஆனால் டார்கெட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கால் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அதுவே வந்து நமக்கு வரும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டை பார்க்காம நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஒரே ஒரு ட்ரேடு தான், டேக்ஸும் ரொம்ப கம்மியாயிடும். இதுவே வந்து நம்ம எம்டிஎம் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த வாரத்தில் எத்தனை ட்ரேட் பண்ணாலும் லாஸ் தானே. அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் லாஸ் ஆகிற ஒரு ட்ரேடையை மல்டிபிள் ட்ரேட் பண்ணணும்? அப்போ இந்த இடத்துல ஓவர் ட்ரேடும் வந்து டோட்டலாக அவாய்ட் ஆகிடும். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1 லட்சத்தை வந்து எப்படி 1 கோடியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 1 இயருக்கு மேலே ஆகுது இந்த வீடியோ போட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை வந்து 1 கோடியாக மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேனே தவிர எல்லா நாளும் ப்ராஃபிட் வரா மாதிரி இதில் போட்டு உங்களுக்கு அந்த சினேரியா காமிச்சிருப்பேன். பட் எல்லா நாளும் ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. பட் இதில் இருக்கிற கால்குலேஷன் காம்பவுண்டிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். அதனால இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். பட் இதே வந்து நம்ம வீக்லியில் பண்ணும்போது 60,000 இருந்தால் போதும், 1 லட்சம் தேவையில்ல ஒரு ஸ்கிரிப்டுக்கு. அந்த 60,000 வச்சு நம்ம எப்படி காம்பவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து டேட்டாஸ் இருக்குது எங்கிட்ட. அதாவது நம்ம என்ட்ரி ஆகிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கல, டார்கெட் மட்டும் வைக்கிறோம். அப்படி டார்கெட்டும் அடிக்கலன்னா ஈவன் எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற ரிசல்ட் தான் லாஸ்ட் 2 வருஷம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கிளாஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது ஆப்ஷனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நான் பேசிக்லேருந்து எடுத்து கடைசியாக நம்ம பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த இடத்துல இந்த ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுவேன். அதே மாதிரி அந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட டேட்டாவும் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களோட மொபைல் நம்பருக்கோ, மொபைல் நம்பர் மீன்ஸ் உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ இல்லை உங்கள் மெயில் ஐடிக்கோ நான் வந்து சென்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே என்எஸ்சியில் இருக்கும். அந்த டேட்டாவை கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ப்ராஃபிட் லாஸ் மாற்றி வந்துட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்து என்ன நடந்திருக்கு, அந்த 100 வாரத்தோட ரிசல்ட் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து அந்த கிளாஸில் வந்து நான் கிளியராக சொல்லுவேன். இல்லை எனக்கு கிளாஸ் வேண்டாம், எனக்கு வந்து கால்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா கால்ஸ் மட்டும் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு தான் நம்ம அந்த கால்ஸ் தரோம். இந்த கால் பார்த்தீங்கன்னா 60,000 கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேடே எடுக்கணும், ஒரு லாட் எடுக்கணும். நோ நீட் டு வாட்ச். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கவே தேவையில்ல, ஸ்டாப் லாஸும் தேவையில்ல, நீங்கள் ஆவரேஜும் பண்ண தேவையில்ல, ரீஎன்ட்ரியும் பண்ண தேவையில்ல. ஒன்லி டார்கெட் மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள். அந்த டார்கெட் அடிச்சதுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட்டு எக்ஸ்பிரி அன்னைக்கு 3:15 3:30 நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். நம்ம போட போகிறது எல்லாமே நார்மல் ஆர்டர் தான், நீங்களே பார்த்து எக்ஸிட் ஆகுங்க. எம்ஐஎஸ் மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கும் நமக்கு சார்ஜஸ் வாங்குவாங்க. 50 ரூபா வந்து ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அந்த சார்ஜஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் ஹிடன் சார்ஜஸாக அவங்க வச்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்ட்ராடேயில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கால்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்காம நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். என்னங்க மார்க்கெட்டை பார்க்கவே வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இதுலேயே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வச்சிடறோம். மேக்ஸிமம் ரிஸ்க்கே இவ்வளோ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஏன் நீங்கள் போய் மறுபடியும் பார்க்கணும்? அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் நம்ம செட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இதை தவிர்த்து உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே மார்க்கெட் அதோட வேலையை அது பார்க்கும். எனக்கு கால்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி 4மே நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட அதிகமாக கேபிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா
அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து 60,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பர் மந்த்துக்கு என்னோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 499. 4 ஸ்கிரிப்டும் 499 தான் பர் ஸ்கிரிப்ட். இல்லை ஏதாவது 2 ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா 7499 பர் மந்த் கொடுத்தா போதும். 4 ஸ்கிரிப்ட் வேணும்னா 1499 பர் மந்த் கொடுக்கணும். எனக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே ஜிபே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். இது வந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. இதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கு இதே அமௌண்ட் தான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணப்படும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 499 ரூபா அப்படின்ட்டு அடுத்த 3 மாதத்துக்கும் இதே அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ணுவேன். 1ஆம் தேதிக்கு மேலே பே பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்றத போகலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இதுவாக தான் முடிஞ்சிருச்சு, ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. இதில் நமக்கு லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 20,950 ரூபா காலும் 950 ரூபா புட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கால்ஸ். உங்களுக்கு வர கால்ஸ் இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து ஜாக்பாட் நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து ரெட் ஹைலைட் பண்ணிடலாம். இதுதான் வந்து நீங்கள் செல் பண்ணணும். அதாவது 237 ரூபாவில் நீங்கள் பை பண்ணணும். 237 ரூபா 50 காசில் நீங்கள் பை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா செல்லு தான், ஓகேங்களா. வேற இது எல்லாமே நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து லெவல்ஸ். இந்த லெவல் வழியாக தான் அது போகும். இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இந்த 4 லெவல் போயிட்டு 5வது லெவல் தான் இந்த 470. சப்போஸ் புட்டு ட்ரிகர் ஆச்சுன்னா 223 ரூபா 50 காசில் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 485 ரூபா 50 காசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும். அதாவது இது வந்து ஒவ்வொரு நாளும் ரேஞ்சுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 5 நாள் எக்ஸ்பீரியன்ற போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாளுக்கும் வந்து இன்ட்ராடே லெவல் மாதிரி நம்ம தாண்டிட்டே போகும். ஒரு சில நாள் கேப் அப்பில் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதை தான் இங்கே வந்து டே 1 டே 2 டே 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து டே 5 தான் அடிக்கும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கே கூட அடிக்கலாம், அப்படி இல்லைனா மறுநாள் எப்போ வேணாலும் இந்த டார்கெட் வரும். டார்கெட் நீங்கள் ஒன்ஸ் கால் கிடைச்சுன்னா டார்கெட்டை போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டார்கெட் எக்ஸிட் ஆகும். அப்படி இல்லைனா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமல் மறுநாள் நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்கும் அதே தான். வியாழக்கிழமை நீங்கள் என்ட்ரி போடுறீங்க, எக்ஸிக்யூட் ஆகலாம், வெள்ளிக்கிழமை மறுபடியும் நீங்கள் பை போடணும். இப்போ இது கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். பட் என்னோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 23,044 ரூபாய். அதாவது 23,044 ரூபாய் இருந்தால் தான் என்னால் இந்த 2 ஆர்டருமே நான் பை பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் ட்ரிகர் ஆகும். மேக்ஸிமம் வந்து 95% வந்து ஏதாவது ஒன்று தான் ட்ரிகர் ஆகுது, 2மே ட்ரிகர் ஆகுது. அப்போ 1 ட்ரிகர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 12,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தாலே போதுமானது. அந்த ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12,290 ரூபாய் தான் மேக்ஸிமம் ரிஸ்க். ஏன்னா ட்ரிகர் ஆனது நமக்கு 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதால மேக்ஸிமம் சினாரியோ தான் இது. இதை மாதிரி இந்த 100 நாளில் எத்தனை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தனியாக ஒரு டேட்டா எடுப்போம். அதாவது எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 100 ட்ரேட் நடந்திருக்கு, அதை இத்தனை நாள் டார்கெட் அடிச்சிருக்கு, இத்தனை நாள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு, அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுதான் கால்ஸு. இந்த கால்ஸ் படி நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் என்எஸ்சி டேட்டாலேயே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதோட டேட்டாஸ் எடுத்து தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன இது கூட மாறாது, ஏன்னா எல்லாமே நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 237 ரூபா 38 காசு நமக்கு ட்ரிகர் ஆகணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ வந்து 171, முதல் நாள் 160, 156, லோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாலாம் போயிருக்கு. கடைசி வரைக்கும் 237 ரூபா நமக்கு ட்ரிகரே ஆகலை. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நேத்தி வரைக்கும். அதே மாதிரி புட்டு பார்த்தீங்கன்னா 233 ரூபா 233 ரூபாயும் ட்ரிகரே ஆகலை. சப்போஸ் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கோட டேட்டா நம்ம இதில் வச்சிருக்கோம். 20,950 புட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஏ வந்து 12 ரூபா தான். அப்போ நமக்கு இந்த 223 ரூபா வரதுக்கான சான்சஸ் இல்லை. அதே மாதிரி 237 ரூபா 38 காசு வந்து நமக்கு காலில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா காலில் நம்ம கரெக்டாக ட்ரிகர் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 237 ரூபா நமக்கு ட்ரிகர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 261 ரூபா வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. 261 ரூபா 60 காசு வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 232 எல்டிபி, ஓகேங்களா. எல்டிபின்றது கடைசியாக முடிஞ்சது. நான் எப்போவுமே எல்டிபி தான் எடுப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கால்குலேஷன் சொல்லும்போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா வந்து நமக்கு லாஸ் வந்திருக்கு. அதாவது 5.4% 4 பாயிண்ட் வந்து நமக்கு லாஸ் வந்திருக்கு. இதோட லாஸோட இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாட்டுக்கு வந்து நமக்கு 50 ரூபா இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 270 ரூபா ப்ளஸ் ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு 50 ரூபா போச்சுன்னா கூட 370 ரூபா மட்டும்தான் இந்த வாரத்தோட லாஸ். பட் இதே நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள்
ஏதாவது ஒரு கால் ஏதாவது ஒரு புட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜே இந்த அளவுக்கு வந்திருக்கும். அதனால இது இந்த பிளான் எப்படின்னாக்கா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுத்து கொடுத்துரும். அப்படி இல்லை லாஸ் அப்படின்னா லாஸ் தான் கொடுக்கும். ஆனால் அந்த லாஸ் வந்து இன்ட்ராடேல நம்ம பண்ணக்கூடிய லாஸை விட நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட, அதாவது 5 நாளும் நீங்கள் உட்காந்து ட்ரேட் பார்த்தேன், நான் 5 நாளும் ட்ரேட் பண்ணேன், எனக்கு காசு வந்துதான்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் இருக்காது. அதை நான் ட்ரேடே பார்க்கலப்பா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மைண்ட் செட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது மைண்ட் கேம் தான். எப்போ நம்ம ட்ரேடை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒரு பேனிக் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேனிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையே மறந்து போயிட்டு தேவையில்லாத ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், தேவையில்லாமல் எமோஷனல் ட்ரேட் பண்ணுவோம், அந்த இல்லைனா என்னன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேடு, எமோஷனல் ட்ரேடு, ஓவர் ட்ரேடு இது எதுவுமே நமக்கு வந்து லாபத்தை தராது, நஷ்டத்தை தான் தரும். அதுவும் இல்லாமல் உங்களோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகி பணமும் வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன, ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாதிரி அந்த ஓவர் ட்ரேடு, எமோஷனல் ட்ரேடு அதில் நீங்கள் பண்ணுற லாஸை வந்து எந்த ட்ரேட்லேயுமே உங்களால் கவர் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் ட்ரேடை பார்க்காம இந்த டிசிப்ளினை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வரும். அதை தான் நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு நான் டேட்டாஸ் எடுத்துருக்கோம். அதை வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் சொல்லித்தரேன். அது மாதிரி பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 270 ரூபா தான் வந்து லாஸ். ஓகேங்களா, இந்த 270 ரூபா கூட நம்ம கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இல்லைங்களா. அந்த 60,000 ரூபாய்க்கு நம்ம அந்த பர்சன்டேஜ் வைஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா அதை ஒரு சின்ன கேல்குலேஷன் நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலலாம் போட்டுட்டோம். பட் இதில் நம்ம போடலைன்னு நினைக்கிறேன், போட மறந்துட்டுருக்கேன். அதை நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதேமாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து நான் அந்த கால்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பேங்க் நிஃப்டி தான் பண்ணுறேன், நிஃப்டி தான் பண்ணுறேன் அப்படின்றது இல்லை. நான் எந்த கால் பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து அந்த லெவல் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கேபிட்டல். ஓகேங்களா, 60,000 ரூபாய் கேபிட்டலுக்கு அது எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5%. ஓகேங்களா, அதாவது 270 ரூபா தான் எனக்கு லாஸு. என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இருக்குது. நான் வந்து இந்த வாரம் நிஃப்டி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நிஃப்டி நான் பண்ணிட்டேன். அது எப்போ ட்ரிகர் ஆகுது, எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியாது. இது ரெண்டுமே நான் பை போட்டு வைக்கிறேன், 4 நாளும் போட்டு வைக்கிறேன், ட்ரிகர் ஆகலை. இன்னைக்கு 5ஆவது நாள் ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு அப்பவும் 25 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே எனக்கு ப்ராஃபிட்டே காமிச்சிருக்கு. ஆனால் அதை நான் பார்க்கல. என்னோட டார்கெட் வந்து 470ன்றதுனால நான் வெயிட் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 232 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு 5 ரூபா 40 காசு மட்டும்தான் லாஸ், 270 ரூபா லாஸ். இந்த 270 ரூபா வந்து 60,000 ரூபாய் கேபிட்டலில் பார்க்கும்போது வெறும் 0.5%. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேல்குலேஷன் மாற்றணும். ஏன்னாக்கா நம்ம இது லாட் சைஸ் வந்து 50 இல்லைங்களா, இந்த 50 வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ காப்பி பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு, அதாவது நான் வந்து கால் ட்ரிகர் ஆகுதா புட்டு ட்ரிகர் ஆகுதான்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. இது 2 ப்ரீமியமும் வாங்கினா நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,044 ரூபா. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 23,000 ரூபா வந்து நான் மார்ஜின் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அதை என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.17% வந்து லாஸ் ஆயிருக்கு. அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் 1.2% வந்து லாஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புட்டு வந்து ட்ரிகரே ஆகலை, கால் மட்டும் தான் ட்ரிகர் ஆகுது. ட்ரேடான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,900 ரூபாய். அந்த 11,900 ரூபாயில் 269 ரூபா எனக்கு லாஸ் அப்படின்னாக்கா 2% எனக்கு லாஸ் ஆயிருக்கு. வெறும் 2% தான். 5 நாள் நம்ம ட்ரேட் பண்ணி ஓவராலாக 269 ரூபா ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் மட்டும் நமக்கு லாஸ் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளானு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து எல்லா ஸ்கிரிப்ட்டுமே பர் மந்த் வந்து 499 தான். 2 ஸ்கிரிப்ட் வேணும்னா 7499 பர் மந்த்து, 4 ஸ்கிரிப்ட்டும் வேணும்னா 1499 பர் மந்த்து. என்னோட சஜஷன் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டி மிட் கேப்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் போகலாம். எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை இந்த கீழே இருக்க இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.